அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்களின் பிஜிடிஆர்பி தேர்விற்கான கடின உழைப்பு வெற்றியில் முடிய வேண்டும் என வாழ்த்துகிறேன். உங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நமது சேனலில் வெற்றிகரமாக எஜுகேஷன் மெத்தடாலஜியோட யூனிட் 1க்கான ஸ்லிப் டெஸ்ட் முடிந்துவிட்டது. அடுத்து யூனிட் 2ற்கான ஸ்லிப் டெஸ்ட் தொடங்க உள்ளேன். அதற்கான பிளான் மற்றும் டெஸ்ட் ஷெட்யூல் பற்றி தான் இந்த வீடியோ. அடுத்தடுத்த யூனிட்டுக்கான ஸ்லிப் டெஸ்ட்டும் வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கொள்கிறேன். யூனிட் 1க்கான ஸ்லிப் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் யூனிட் 1 ஈஸியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதாவது எஜுகேஷ்னல் மெத்தடாலஜியோட ஃபஸ்ட் யூனிட்டை நீங்கள் ஈஸியாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த யூனிட் 1ல் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் மோஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ அடுத்தது உங்களுக்கு 2வது முறை படிக்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தோணும். யூனிட் 1ல் இருந்து கிட்டத்தட்ட 100+ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நான் போட்டிருப்பேன். நீங்கள் கஷ்டம் இல்லாமலேயே இந்த 100 கொஸ்டின் ஆன்சரை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்றைக்குமே நாம் எல்லா யூனிட்டையும் மொத்தமாக பார்க்கும்போது அது நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டையும் பிரித்து ஸ்ப்ளிட் டெஸ்ட் எழுதும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்காது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் சப்ஜெக்ட் படிக்கும்போதும் ஒவ்வொரு யூனிட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி படித்து பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த யூனிட்டை நீங்கள் புரிஞ்சு படிப்பீங்க. அப்படி புரிஞ்சு படிக்கும்போது நீங்கள் படித்தது எல்லாமே மறக்கவே மறக்காது. யூனிட் 1க்கான அந்த ஸ்லிப் டெஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி எத்தனை பேர் தனியாக நோட் போட்டு நான் போடுற கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் அப்படி எழுதியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படி நீங்கள் எழுதியிருந்தால் அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். முதல்ல நாம் டெஸ்ட்டு எழுதுறது எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கணும். டெஸ்ட்டில் எழுதின உடனே நாம் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் செட் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு டெஸ்ட் ஷெட்யூல் இருந்தால் நம்ம சிலபஸில் இருக்கிறத படிக்க ஆரம்பிப்போம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாம் படிக்கும்போது ஒரு டைமில் எல்லா டாப்பிக்கையும் படித்து முடிச்சிருப்போம். அப்போது டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது மட்டும்தான் நாம் அதை ஃபாலோ பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணவே மாட்டோம். ஒன்ஸ் நாம் எல்லா டாப்பிக்கையும் படித்து முடித்ததுக்கப்புறமா செகண்ட் டைம் நம்ம படிக்கும்போது அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆக நம்ம டெஸ்ட் எழுதுகிறோமே, டெஸ்ட்டில் மார்க் கம்மியாகிடுச்சு அப்படின்னு வருத்தப்படாதீங்க. நம்மளோட எக்ஸாமுக்கு எக்கச்சக்கமாக டைம் இருக்குது. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் டைம் கம்மியாக மார்க் வாங்கியிருப்பீங்க. அதை திரும்ப படித்து எழுதும்போது உங்களோட மார்க் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் நாம் நம்மளுடைய எஜுகேஷ்னல் மெத்தடாலஜி மற்றும் சைக்காலஜியை தரோவாக படிச்சிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்குள்ளேயே 200% நம்பிக்கையோடு நம்ம சப்ஜெக்டை இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிப்போம். யூனிட் 1க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கும்போது உங்களுக்கு முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. அது என்னென்னா, சில பேர் நம்மளுடைய எஜுகேஷன் மெத்தடாலஜி மற்றும் சைக்காலஜியை படிக்கும்போது ஒரு சில யூனிட்டை ஸ்கிப் பண்ணி படிப்பாங்க அல்லது படிச்சிருப்பீங்க. அப்படி நாம் படித்து டிஆர்பி எக்ஸாமில் நாம் எழுதும்போது நமக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் வந்திருந்தால் நாம் மற்றவங்கக்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, எங்கிருந்தோ கொஸ்டின் எல்லாம் எடுத்திருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? கொஸ்டின் எல்லாம் வேறு எங்கேருந்தோ எடுத்திருக்க மாட்டாங்க, நமக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஆனால் நாம் செஞ்ச தப்பு என்னன்னா, நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா யூனிட்டையும் படிச்சிருக்க மாட்டோம். இதுதான் அதுக்கான காரணமாக இருந்திருக்கும். ஒருவேளை நாம் சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கையும் படிச்சிருந்தால் அந்த ஆன்சரை நாம் சொல்லியிருக்க மாட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரிஞ்சுது. அது என்னென்னா, சில சப்ஜெக்டோட கொஸ்டினை பார்க்கும்போது எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் கொஸ்டின் எடுத்திருக்காங்க. சில சப்ஜெக்டோட கொஸ்டினை பார்க்கும்போது சைக்காலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்ஸிமம் கொஸ்டினை எடுத்திருக்காங்க.
இந்த அனாலிசிஸை பார்க்கும்போது நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தா, எல்லா யூனிட்டையும் படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் வந்து 25 மதிப்பெண்க்கு மேலே வந்து வாங்க முடியும். இல்லை ஒரு வேளை நீங்கள் சில யூனிட்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் பார்ட்டில் வந்து மார்க் வந்து கம்மியாக தான் வரும். இதுக்கு முன்னாடி உங்களுடைய டிஆர்பி எக்ஸாமில் உங்கள் சப்ஜெக்டில் நல்லா மார்க் வாங்கியிருப்பீங்க. ஆனால் எஜுகேஷன் மெத்தடாலஜி மற்றும் சைக்காலஜியில் மார்க் வந்து குறைஞ்சதால் உங்களுக்கான வாய்ப்பு வந்து இல்லாமல் போயிருக்கும். இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ எஜுகேஷன் மெத்தடாலஜி மற்றும் சைக்காலஜிக்கும் உங்களோட ஸ்டடீஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணுறது மட்டும் இல்லை, ரொம்ப அதிகமாக எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் எஜுகேஷன் மெத்தடாலஜி மற்றும் சைக்காலஜியை படித்தே ஆகணும். இப்போ நாம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான செகண்ட் யூனிட்கான டெஸ்ட் சீரீஸ், அதாவது டெஸ்ட் ஷெட்யூலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு வந்து 9/4/2025லேயும், செகண்ட் டெஸ்ட்டு வந்து 11/4/2025லேயும், தேர்ட் டெஸ்ட் வந்து 13/4/2025லேயும், ஃபோர்த் டெஸ்ட்டு வந்து 15/4/2025லேயும், ஃபிஃப்த் டெஸ்ட்டு வந்து 17/4/2025லேயும் கண்டக்ட் பண்ணுறேன். அது முடிஞ்சதுக்கப்புறமா செகண்ட் யூனிட்லேருந்து ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து 24/2025ல் வந்து கண்டக்ட் பண்ணுறேன். இதுக்கான மெட்டீரியல், அதாவது யூனிட் 2க்கான மெட்டீரியல், அதுவும் என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இது மட்டும் இல்லை, உங்ககிட்ட வந்து இந்த யூனிட் 2க்கான நோட்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் படிங்க. அதுவும் இல்லாமல் சப்போஸ் உங்ககிட்ட யூனிட் 2க்கான எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் இருக்குது, அதிலிருந்து கொஸ்டின் எடுத்து டெஸ்ட் வைங்க சார் அப்படின்னு எனக்கு அந்த மெட்டீரியலை வந்து ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நம்ம அங்கிருந்து டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் எல்லாத்தையும் எடுத்து போஸ்ட் பண்ணுவேன். உங்களில் சில பேர் இங்கிலீஷில் கொஸ்டின் எதிர்பார்க்குறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் என்கிட்ட இருக்கிற தமிழ் மெட்டீரியலை வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது கொஸ்டின் போட முடியும். என்கிட்ட இருக்கிறது வந்து தமிழ் மெட்டீரியல் மட்டும்தான். தமிழ் மெட்டீரியல் இருக்குது, கொஞ்சம் புக்ஸ் இருக்குது. அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு தான் நான் கொஸ்டின் எடுத்துகிட்டு இருக்கேன். சைக்காலஜியில் இங்கிலீஷ் மெட்டீரியல் இல்லாமல் கொஸ்டின் எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதுக்கு மன்னிச்சிருங்க. நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சேர்ந்து படிக்கலாம். கடைசியாக ஒரு முறை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா யூனிட் 1க்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்காக. நவம்பர் மாதம் வர்ற பிஜிடிஆர்பி எக்ஸாமில் உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சி கவர்மெண்ட் டீச்சராக வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.